ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாத்ரூமில் இருக்கிற விடாப்படியான கரைகளை எல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக போக வைக்கிறது, நம்ம கிச்சனில் வர பூச்சிகள், கரப்பான் பூச்சி இதையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நிறைய க்ளீனிங் டிப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு. வாங்க நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நாம் ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ இல்லது கிளாஸ்லேயோ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே நாம் இப்போ சேர்க்க போகிறது என்னென்னா வினிகர், அதாவது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற வினிகர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இது நம்ம சேர்க்கும் போதே நல்ல நுரை வரும். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். ஆனால் பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாட்டிலோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக க்ரியேட் பண்ண இந்த லிக்விட் வச்சு நாம் நிறைய விஷயங்கள் பண்ணால் நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்டெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். இந்த போர்டில் நம்ம மார்க்கர் வச்சும் எழுதலாம், நம்ம அதே மாதிரி குச்சி வச்சும் எழுதலாம். 2 சைடு இருக்கும். பாருங்கள், இதில் டெம்பரரி மார்க்கர் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பெர்மனன்ட் மார்க்கரும் யூஸ் பண்ணிப்பாங்க பிள்ளைங்க. ஆனால் அந்த மாதிரி பெர்மனன்ட் மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம இதை சிம்பிளாக நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படின்னா, இந்த லிக்விட் வச்சு நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டாவே போதும். அந்த பெர்மனண்ட்டாக அவங்க எழுதுனது கூட ஈஸியாக நமக்கு அது அழிஞ்சு போயிடும். நம்ம குழந்தைங்க சின்ன வயசில் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி போர்டு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதுறதுக்கு கற்றுப்பாங்க பிள்ளைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு உங்கள் வீட்டில் இல்லைன்னா வாங்கி கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி வச்சு எழுதி வச்சுருப்பாங்க. இது கை வச்சு அழிச்சாலாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆனால் இந்த மாதிரி இந்த லிக்விட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கும்போது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருந்ததோ அந்த அளவுக்கு நமக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகும். நான் இது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி விடுவேன். ஸோ மறுபடியும் அவங்களுக்கு எழுதும்போது நல்லா பளிச்சுன்னு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு இது தண்ணியில் அழிச்சா கூட அந்த அடையாளம் எல்லாம் அப்படியே தெரியும் நமக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக அடையாளமே தெரியாத அளவுக்கு நம்ம புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்லேட் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அழியும் நமக்கு. அடுத்ததான் என்னென்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி சுவத்துலலாம் எழுதி வச்சுடுவாங்க. இது அழிக்கிறது ரொம்ப ரொம்பவே கஷ்டம் நமக்கு. அவங்க நோட்டில் எழுதுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் சுவத்தில் கண்டிப்பாக எழுதி வச்சுடுவாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுக்காக நம்ம ஒரு பழைய துணி எடுத்துக்கலாங்க. இந்த துணியில் நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ண லிக்விட் லைட்டாக விட்டுட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும். அது போயிடும். லைட்டான கரைகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்கெட்சு, மார்க்கர் இதெல்லாம் வச்சு எழுதுனாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூடவே கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அதாவது ஆப்ப சோடா வச்சுட்டு நாம் அதில் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் போதும், ஈஸியாக போயிடும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் அது எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்களே தேய்க்கும் போது பாருங்கள் அது எப்படி போகுது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம முழுமையாக நம்ம சுவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீட்டில் கிச்சன் எல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு அழுக்காகி இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நைட் டைமில் நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பூச்சிகள்லாம் மேய ஆரம்பிச்சு. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற லிக்யூடை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சின்ன துணி வச்சு தொடச்சி விட்டாவே போதுங்க. எப்போவுமே நாம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய துணியோ பெரிய டவலோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை மறுபடியும் வாஷ் பண்ணணும். அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் செலவாகும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஸ்ப்ரேயை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சின்ன துணி வச்சு லைட்டாக தொடச்சி விடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற அந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவோட அந்த நெடியும் சேர்ந்து எந்த விதமான பூச்சியும் நம்ம கிச்சனில் நைட் டைமில் வரவே வராது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு சின்ன கிளாத் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன துணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணாவே போதும். ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு. பெரிய துணி வச்சு நம்ம துடைச்சிட்டு அதையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நைட்லேயே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது நம்ம அடுப்பே ரொம்ப சுத்தமாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏதாவது சமைக்கலாம் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கும் நமக்கு. மற்றபடி நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு காலையில் எழுந்து வரும்போது நமக்கே கொஞ்சம் டல் ஆகிடுவோம். நம்ம அழுக்கான அந்த ஸ்டவ்வை பார்த்த உடனே. அதனால் எப்போவுமே நைட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விட்டோன்னா
காலையில் நம்ம வந்து சமைக்க வரும்போது நமக்கு கஷ்டம் இருக்காது. அதே டைமில் நம்ம கிச்சனும் க்ளீனாக இருக்கும். எந்த விதமான பூச்சிகளும் நம்ம கிச்சனில் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லிக்யூட் இது. அடுத்ததா நம்ம பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான கரைகளை நம்ம போக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் நாம் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி வினிகர் சேர்த்துருக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூனுக்கு இருக்கும். இதில் நாம் ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நுர தள்ளிட்டு வருது. இதில் நாம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சேர்க்க வேண்டியிருக்குது, அதாவது உப்பு. நான் வந்து பவுடர் உப்பு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். இது 3ஐயும் நாம் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே நாம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதாவது நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும். அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வைக்கி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா பேப்பர். இதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண எந்த பேப்பர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நோட் பேப்பர் தான் எடுத்துருக்கிறேன். இதில் நாம் அந்த தண்ணியை நம்ம முக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், முக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு. தண்ணியில் முக்கின உடனே அது வந்து கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை. நம்ம வந்து பேப்பர் முக்கின உடனே எப்போவுமே கிழியாதுங்க. அது வந்து ஒரே ஒரு செகண்ட் எடுத்துக்கும். அது வந்து கோந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து கிழிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம க்ளீன் பண்ண போகிற இடம். இந்த க்ளீன் பண்ண போகிற இந்த இடத்துல நான் வந்து இதை முக்கிட்டு லைட்டாக வந்து இதை ஒட்டி வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் அழுக்கு இருக்குது. இதில் கை வச்சு சுரண்டினா கூட வராது நமக்கு. இப்போ இதில் நம்ம ஒட்டி வைக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து ஒட்டி வச்சாவே போதுங்க. இந்த மாதிரி உப்பு கரை பிடிச்ச ஒரு பாத்ரூம் சுவரை நாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக டைம் எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நம்ம எவ்வளவு தான் தேய்ச்சாலும் இது போகவே போகாதுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டேன். எப்போவுமே நாம் அதிக கரை பிடிச்ச ஒரு பொருளையோ இல்லது ஒரு சுவரையோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து அதுக்காக அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாதுங்க. நாம் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அதை அழகாக நம்ம க்ளீன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பர் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ அதே கப்பில் நான் 1 டீஸ்பூனுக்கு சலவை தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நுரை வரும். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வருது பாருங்கள். ஆமாம், பேப்பரில் லிக்யூடு முக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒட்டி வச்சுட்டோம் இல்லைங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாவும் அந்த வினிகரும் சேர்ந்து நல்லா அந்த இது வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த இடம் நல்லா ஊறி போயிடும் நமக்கு. இது வந்து நம்ம வந்து பேப்பர் ஒட்டாமல் அப்படியே ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் கீழே தான் வழிஞ்சு விழுந்துடும். நமக்கு இது ஊறவே ஊறாது. நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரை ஒட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், அழகாக க்ளீன் ஆகும். இந்த மாதிரி சாய்வாக இருக்கிற பகுதிகளை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக க்ளீன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கரை பிடிச்ச ஒரு பாத்ரூமை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் நம்ம செலவு பண்ணுவோம். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா இது வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பேப்பர் ஒட்டி வச்சுட்டு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.